எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு நார்த் இந்தியன் ஸ்பெஷல் பராட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கடலை மாவு வச்சு செய்ய போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டிஷ். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடலை மாவு பராட்டா பண்ணுறதுக்கு நான் இங்கே 3 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது 250 ml மெஷர்மெண்ட். நல்ல அகலமான பாத்திரத்தில் மாவை எடுத்துக்கோங்க, ஏன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் இப்போ 1/2 கப் நார்மல் தண்ணி தான் ஊற்றுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மாவை நல்லா பிசைங்க, அப்போ தான் மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடும். மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்து தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் நம்ம பராட்டாக்கு தேவையான கடலை மாவு மிக்சரை ரெடி பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் வறுத்த கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை தான் பீகாரில் சத்துன்னு சொல்லுவாங்க. இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது, நெக்ஸ்ட் பொடியாக நறுக்குன இஞ்சி, இது 3 டீஸ்பூன் போல் இருக்கும். அடுத்து 3 டீஸ்பூன் பொடியாக நறுக்குன பூண்டு, 5 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் உப்பு, அடுத்து கொஞ்சம் கருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் ஓமம். அடுத்து நான் 2 முழு டீஸ்பூன் மாங்காய் ஊறுகாய் சேர்க்குறேன். இங்கே எந்த ஊறுகாய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் கடுகு எண்ணெய் ஊற்றுங்க. உங்ககிட்ட கடுகு எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்க்குறேன். இது 1/2 கப் அளவுக்கு இருக்கும். அரை எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்ககிட்ட ஊறுகாயோட எண்ணெய் இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். அப்போ டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா கூடும். நீங்கள் எடுத்துருக்கிற கடலை மாவு அளவுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் ரொம்பவும் ட்ரையாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்மளுக்கு வேணும். நம்மளோட கடலை மாவு மிக்சர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பராட்டா பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம மாவை பிரித்து உருட்டிக்கலாம். பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஈக்குவல் சைஸாக பிரித்து உருட்டிக்கோங்க. மாவை உருட்டி எடுத்து தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் மாவு கப்பு போல் ஷேப் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம ஃபில்லிங்கை வச்சு ஃபில் பண்ண போகிறோம். இந்த பராட்டா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக சப்பாத்திக்கு எடுக்கிற மாவை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ட்ரை மாவை எடுத்து தூவிக்கோங்க. நான் 2 முழு டீஸ்பூன் கடலை மாவு மிக்சரை எடுத்திருக்கேன். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் இருந்து இந்த மாதிரி சீல் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இது மேலே கொஞ்சமாக மாவை தூவிக்கோங்க. மேலே கொஞ்சமாக மாவை தூவிட்டு மெதுவாக அப்படியே தேய்க்க ஆரம்பிங்க. ரொம்பவும் அழுத்தி தேய்க்காதீங்க, மெதுவாக தேய்ச்சிக்கோங்க. நம்ம சேனலில் இருக்கிற மற்ற பராட்டா ரெசிபீஸோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு பராட்டா ரெசிபீஸ் பார்க்கணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மாவை ரோல் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் இந்த மாதிரி தேய்க்கணும். இதுதான் கரெக்டான சைஸ். பராட்டா ரோல் பண்ணதும் எடுத்து தனியாக வச்சுருங்க. எல்லா பராட்டாவும் தேய்ச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சுட ஆரம்பிக்கலாம்.
தவா நல்லா சூடானதும் ரெடி பண்ண பராட்டாவை தவா மேலே போடுங்க. அடுப்பை மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு எல்லா பக்கமும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்ததும் மேலே நெய் தடவுங்க. எனக்கு நெய் ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் கொஞ்சம் நிறைய தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நெய், எண்ணெய் இல்லைன்னா வெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்மளோட ஃபர்ஸ்ட் கடலை மாவு பராட்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா பராட்டாவும் சுட்டு எடுத்துக்கலாம். நான் இங்கே தக்காளி தொக்கு அப்புறம் தயிர் வச்சு சர்வ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைட் டிஷ் வச்சு சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இதை செஞ்ச உடனே சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ட்ராவல் பண்ணும்போது கூட நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாம். நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.